வணக்கம் மக்களை, இன்னைக்கு நம்ம ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ தான் போட போகிறோம். ஓகே, பேக் டு RFGD கைஸ். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாமா? 3, 2, 1. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம ஆரம்பித்தா உடனே அன்லாக் அபலட்டான் வருது. எபலட்டானா எபிலிட்டி. ஓகேவா, நான் பார்த்தீங்கன்னா ஹகு 6வது லெவல், வர இன்வென்சிபிள் 5வது லெவல், ஷீலுடு 3வது லெவல், கராத்தா ஷாப் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லெவல். அதாவது ஒரு அன்லாக்டு ஆயிருக்கு. ஸ்குவைஸ் அப்படின்னு இருக்குது. ஸ்குவைஸ் ஸ்கில் அன்லாக்டா இந்த ஒரு கில் தெரில. அடுத்து இது கிட்டார் சோலோ அப்படின்னு போட்டிருக்கேன். ஃபுட் ஸ்டெப்ஸில் ரெயின்போவான கைஸ் வரதா போடுமா போ, அது மாதிரி நிறைய இருக்குது. நம்ம ஸ்டெம்பிள் பாஸ்போர்ட்டில் தான் இது கிடச்சிது. கோரல் இது வர பார்த்தீங்கன்னா எனக்கு மியூசிக் தான் முடியும். மியூசிக் வச்சுக்கிறேன். ஸ்பார்க்ஸான மியூசிக் இருக்கட்டும். எமௌண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா முதல்ல எமௌண்ட்டே கிடையாது. ஸ்கின் வச்சுனா நல்லா தான் இருக்குது. ஸ்கின் இருக்கட்டும், ஜாலியாக இருக்குது. இந்த ஸ்கின் உங்களுக்கு தெரியுமா? ஷகபம். இந்த ஸ்கின்னே இது வச்சுனா ஸ்டம்பிள் செயினில் கிடச்சது. ஸ்டம்பிள் செயினி இதில் கிடச்சது. ஓகே, கிங் ஸ்டம்பிளர் போல் வேறு எதாவது கம்மிக்கி பக்கு காய்ஸ். இன்னும் 1 க்ரௌன் எடுத்தால் நம்ம 500 க்ரௌன் ரீச் பண்ணிடுவோம். எனக்கு அந்த 1 க்ரௌன் எடுக்க வரோம். இந்த ரஷ் ஓவர் தான். ஆனால் ரஷ் ஓவரில் கிராஃபிக்ஸு மட்டமாக இருக்குது கைஸ். ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குது. செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட்லாம் மாறுது. பக்கு நிறைய வருது கைஸ். நிறைய வாட்டி நான் பார்த்துருக்கேன். ஓகே, கேம்குள்ளே போயிடலாம். லெட்ஸ் கோ காய்ஸ். நான் நார்மல் கேம் போகலான்னு இருக்கேன். நார்மல் கேம் போட்டேன். மேப் வந்தோடனே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட் டெம்பிள் வந்துருக்கு. அச்சிஜி ஓபாட்டா. யாரா அந்த ஆச்சாஜா ஓபாட்டா கைஸ்? சூப்பர் கைஸ், செம்மையாக கிடைக்குது. இதான் கைஸ் நான் எதிர்பார்த்தது இந்த கேமில். இந்த கேம் பேர் பிங்கு கைஸ். பக்கு கைஸ், பிங்கு கைஸ், ஸ்டம்பிள் கைஸ். நிறைய பேர் இருக்குது. நான் வச்சுருக்கிற பேர் பிங்கு கைஸ். பிங்கை பாருங்கள், எனக்கு மட்டும்தான் இப்படி ஆகுது. உங்களுக்கெல்லாம் இந்த அளவுக்கு பிங்காகி ஸ்டெக்காகி நின்றுச்சு. வெறும் 200 பிங்கு, 1000 பிங்கு ஆத்தாடி காய்ஸ். பார்த்துக்கோங்க, 1000 பிங்கு போது என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுறது? இதான் கைஸ், நான் கொஞ்ச நாள் வீடியோ போடுறது இல்லை. வீடியோ எடுத்துருக்கேன் நிறைய வீடியோ. 2000 கிட்டே போச்சு கைஸ் இப்போ நான் பார்த்ததில்ல. இங்கே 2000 காமிச்சது எனக்கு. ஓகே, பார்ப்போம். பிங்கு குறைஞ்சிருக்கு. நம்ம போக ஆரம்பிப்போம் ரோட்டில். எலிமினேட்டு தான். ஏன்னா அவ்வளோ பிங்கு ஒரே இடத்துல நின்றால் வாய்ப்பே இல்லை. 7 பேர் அதுக்குள்ளே செலக்டடு. கன்ஃபார்ம் நல்லாலாம் போக முடியாது. ஜஸ்ட் ட்ரை பண்ணுறேன் கைஸ். கரெக்டாக ஜாப் என்ன காப்பாற்றுறா. ஷீல்டு போடு. ஓடு. ஓகே, வந்துட்டேன். ஓகே, எலிமினேட் காய்ஸ். உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். நான் புதுசாக ஒரு கிளான் ஆரம்பிச்சிருக்கேன். கிளான் நேம் ஆரப்பஜா இல்லை கைஸ், RFG. RFG போட்டால் தான் நம்மளோட சப்ஸ்கிரைபர்னு அர்த்தம். ஓகேவா, சப்ஸ்கிரைபர்னு அர்த்தம். அதனால் நீங்கள் RFGன்னு உங்கள் நேமில் போட முடிஞ்சால் போடுங்க. ஜம்மில்னா விட்டுருங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடுங்க, இல்லை போய் எல்லாத்தையும் போடுங்க. ஒரு பேராவது போடுங்க காய்ஸ். என் கிளானில் எவனும் இல்லை கைஸ். எவனோனா கேடி, அதாவது என் ஃப்ரெண்டோட கிளானு கேடி. அந்த கேடி கிளானு ஃப்ரெண்டுல எவனோ ஒருத்தன் கைஸ் என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கான். அவன்கிட்ட நிறைய இது இருக்குது. அவன் இன்வைட் பண்ணாங்க சார் நான் ஒரு வாட்டி. யாருனே தெரில. சரி, உள்ளே போனேன். அடுத்து பார்த்தா கேடி இருந்தது. கேடி மீன்ஸ் ஃபுல் ஃபார்ம் தெரில. ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஃபுல் ஃபார்ம் தெரியும், சொல்ல மாட்டேன். முடிஞ்சால் கண்டுபிடிங்க கைஸ். பக்கு பார்த்தீங்களா? பக்கு நான் எலிமினேட் ஆகிட்டேன். இருந்தாலும் நான் உயிரோடு இருக்கிற மாதிரி காமிக்குது. எல்லோரும் எலிமினேட் ஆகிட்டாங்க கைஸ் நம்ம டீமில். இருந்தாலும் பக் ஆகிடுச்சு இப்படி காமிக்குது. நான் பாருங்கள், கிராஃபிக்ஸை பாருங்கள், மட்டமாக இருக்குது கைஸ். இந்த அப்டேட்டில் பக்கு வேறு வந்திருக்கு. என்ன பண்ண போகிறோமோ. ஓபி எவனோ ஒருத்தர் இருக்கான். ரீஸ்பான் பண்ணுவானா மாட்டானான்னு நானும் பார்க்கேன். ஃபஸ்ட் ரவுண்டு குவாலிஃபைடாக ஆயிடுச்சு. எவனையும் ரீஸ்பான் பண்ண முடியல. ஓகே கைஸ், நம்ம PKXD புட்டுக்குச்சு. அதனால் நம்ம PKXD கண்டினியூ பண்ணோம். நம்ம மைன்கிராஃப்ட் தோழர் அதுக்கு என்னாச்சுன்னா அதையும் சீக்கிரமாக கண்டினியூ பண்ணோம். வெயிட் பண்ணுங்கள். 2வது மேப். ஓகே, 2வது மேப்பு காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துச்சு. பின் எவனோ ஒருத்தன் பின்
EIN இப்பேன் OITன்னு எவனோ ஒருத்தன் இது பண்ணுற காய்ஸ் இங்கே பாருங்க காய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறேங்க பாதிலேயே ஆஃப் ஆயிடுச்சு நல்லாவே இருக்காது காய்ஸ் ஆனால் இது ஓகே பார்ப்போம் ஓகே 2வது மேட்ச் குவாலிஃபைடு இன்னும் ஒரு மேட்ச் தான் 500 க்ரோன் வாங்க போகிறேன் சூப்பர் 500 க்ரோன் டக்குன்னு வாங்க வேண்டியது ஏன் வரலன்னு தெரில காய்ஸ் உங்களுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது கிளான் அதாவது நீங்கள் ஏதாவது கிளான் வச்சுருக்கீங்க யூடியூபர் ஏதாவது கிளான் வச்சுருந்தீங்கன்னு வைங்களேன் கமெண்டில் சொல்லுங்கள் அந்த கிளானில் ஜாயின் பண்ண முடிஞ்சா பண்ணுறேன் நான் ஜாயின் பண்ண மாட்டேன் எனக்கு ஒரு கிளான் இருக்குது அந்த கிளான் தான் எவ்வளோ சொல்லி ஜாயின் பண்ண சொல்கிறேன் முடிஞ்சா நீங்களும் ஹாப்பியாக இருங்க என் கிளானில் எப்படி ஜாயின் பண்ணணும் ஆரம்பிச்சா கிளானில் ஜாயின் பண்ணுங்கள் RFG அந்த கிளானில் ஓகேவா என் டீம் அடிக்க போகிறேன் கைஸ் இப்போ நான் வந்து எப்படி இந்த கருத்தை போஸ்ட் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்கிறேன் வருவான் டே சூப்பர் மாதிரி பண்ணாதடா சூப்பராக பண்ணுறாடா அப்படின்னு ஏன்டா ஒரு கைஸ் ஸ்க்ரீன் தர முடியல ஓகே நல்லா இருக்கு டே கைஸ் ஆனால் ஸ்க்ரீன் தர முடியாமல் ஆயிடுச்சு காய்ஸ் லாக் போச்சு கைஸ் அந்த ஜம்ப் பண்ணால் ஜம்ப் ஆகல என்னாச்சுன்னு தெரில ஒத்துக்க மாட்டேங்குது என்ன பண்ணுவேன் காய்ஸ் ரஷ் ஓவர் போகிறேன் இப்போ அந்த கேம் வின் ஆகும்ல அப்போ கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ் தெரியுமில ஆரப்பஜா கிளானில் ஜாயின் பண்ணிங்க என்கிட்ட இருக்கல நான் என் பேர் வச்சுருக்க பற்றி RFG அது RFG இருக்குல்ல அதுதான் கிளானில் ஜாயின் பண்ணுங்க ஓகேவா RFG ரெட்டுக்கு ஃபஸ்ட் லெட்டர் ஃபாக்ஸ் F RFG கேமிங் அவ்வளோதான் டக்குன்னு ஜாயின் பண்ணிடுங்க காய்ஸ் அவ்வளோதான் என் கிளானில் எவ்வளோ ஜாயின் பண்ணுங்க போர் அடிக்கிறது பாருங்க என்னங்க இது ஒரு 3 பேர் தான் இருக்கும்ங்களா என் டீம்லேயே ஓகே இந்த லாஸ்ட் மேட்ச் வந்தோடனே கண்டினியூ பண்ணுறேன் லேக் ஆகுது ரொம்ப சூப்பர் அதுவும் இல்லாமல் காய்ஸ் உங்களுக்கு பிடிச்ச டாப் 10 டாப் 5 ஸ்டம்பிள் கைஸ் யூடியூபர் உங்களுக்கு பிடிச்சதை சொல்லுங்க ஓகேவா அதில் என் பேர் இருக்கணும் ஓகேவா ஓகே கைஸ் சொல்லிடுங்க நான் சொல்கிறேன் அங்கே 5 யூடியூபர் எனக்கு தெரியும் அந்த GX டாவா 7 சாகுல்ராஜ் அவர் வேறு வச்சுனா அவர் டேவிட் பிளேஸ் அவர் ஜோன் GTC காயல் பேபியோட அடுத்த நாள் நிறைய இருக்குது எக்ஸட்ரா நிறைய இருக்குது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்டு குவாலிஃபைடு காய்ஸ் பாருங்கள் கிளிச்சை பாருங்களேன் யார் கீழே விழுறாங்களோ அவங்க பேர் அப்படியே கீழாப்பில் போகுது ஒரு பக்கு மாதிரி ஓகே செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சோடனே வரேன் பிரேக் டைமில் வரேன் பாய் காஸ் நாங்கள் தேர்ட் ரவுண்டு வந்துட்டோம் தேர்ட் ரவுண்ட் முடிக்கல செகண்ட் ரவுண்ட் பிரேக்கிங் அதாவது 8 மினிட் அது ஒரு பிரேக் டைம் மாதிரி தண்ணி குடிச்சிக்கலாம் அதான் ஓகே 3வது ரவுண்ட் போயிட்டுருக்கு இது முடிஞ்சோடனே லாஸ்ட் கை அது இப்போ ஆன் பண்ணுறேன் ஓகேவா பை காய்ஸ் ஃபைனலி நம்ம வின் பண்ணிட்டோம் இந்த கேம் RFG WWT வின் இதை பாருங்கள் கைஸ் எல்லாமே பாட்டு கைஸ் என் கூட கிட்ட ஒருத்தர் நின்றுருக்கான் பார்த்தீங்களா அவனும் ஆஃப்லைன் போயிட்டானா பாட் ஆயிரும்லதே அதனால் பாட் ஆயிடுச்சு 3 பாட்டு அந்த பிளேயரும் பாட் ஆயிடுச்சு அவ்வளோதான் ஓகேவா நான் மட்டும் தனியாக இது பண்ணிருந்தேன் கைஸ் ஓகே எப்போதாலும் ஒரு க்ரௌண்ட் எடுத்தாச்சு வேறு நொழி பார்த்தீங்கன்னா 500 க்ரௌண்டு ஓகே பாய் ஃப்ரம் RFG பாய்